எப்பயுமே என்னோட காளியத்தை பாட்டுக்காக வாசிக்கிறேன். வாழ்த்துக்கள். என் அன்பு தம்பி படித்த ஒரு பட்டதாரி, படிச்சுட்டு எல்லாரும் எல்லா வேலைக்கும் போகலாம். ஆனால் அந்த கலைத்துறையிலே நான் சாதிப்பேன் என்று உலகம் பூரா சாதித்து வருகிறார். இந்த 6 மணி வாசிக்கக்கூடிய சந்துருக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எல்லாம் கைதட்டு வாங்கி தரேன். என்னை கெட்ட கெட்ட வாரத்தில் வண்டியில் 9 வாங்கிறாங்க. ஓகே. என் அன்பு தம்பி ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது சந்துரு, இவங்களெல்லாம் இப்போ நீ பாடக்கூடிய பாட்டை கேட்டு நீ கைதட்டு வாங்கணும். நீ பாடுற பாட்டு கைதட்டணும். அப்பத்தான் உன்னை ஏத்துக்கிறேன். அப்படி அவங்க கைதட்டலைன்னா அந்த தண்டவாளத்திலே நடந்து தலையை பெட்டியில தூக்கி வச்சுக்கிட்டு தாமரை ஆத்துல போய் நண்டு பிடிச்சு பொறிச்சு தின்னு நண்டு வயலுகட. ஆனா என் தம்பி கைதட்டு வாங்குவேன். ஏன்னா அவனுக்கு துளாராசி. ஓகே, நீ நங்கு நங்கு அடிக்காத. அவன் தேப்பு பயலுகடா பொரிய சிரிக்கிறியா பாரு தம்பி. சிரிப்பு நோ சீரியஸான நாடகம். என் அன்பு தம்பி சந்துரு அவர்கள் 6 மணியும் பின்பாடல். சந்துரு அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவம் பேரு. அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, குடிய போல குணம் படைத்த தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவம் பேரு. அந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. மாறி போன போதும் இது தேரு போகும் வீதி, மாறி மாறி தூக்கும் இனி யாரு உனக்கு ஆதி? பாசம் வைத்ததாலே நீ பயிரை காத்த வேலி, பயிரை காத்த போது வீண் பழிய சுமந்த நீதி. சாமி வந்து கேட்டிடுமா வீண் பழியை தீட்டிடுமா? இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவம் பேரு. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. நெஞ்சம் என்னும் கூடு அதில் நெருப்பு வைத்ததாரு? துன்பம் வந்த போதும் அது துவங்கும் இங்கு யாரு? கலங்கும் போது சேரு, அது தெளியும் போது நீரு. கடவுள் போட்ட கோடு அதை திருத்த போவதாரு? இந்த புண்ணம் ஆறிடுமா? வேதனை தான் தீந்திடுமா? இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு? இது மன்னவம் பேரு. இந்த வானத்தை போல மன்னம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. ஆரம்பத்திலே கைதட்டு வாங்கிட்டேன். புலிக்குட்டி சூப்பரா சூப்பரா சந்துரு. வாழ்த்துக்கள் பா. பொங்கல் வாழ்த்துக்கள். என்ன பண்ண போற அண்ணே? வானே துண்டு போடுறது இப்படியா போடுவாங்க? உதறிட்டு போடு. என்னமோ என்னை கழுத்தை நினைச்சு கொள்றது மாதிரி எங்கேருந்து வர குடி சிங்க. முத்துக்குமார் எங்க அண்ணன் சார்பாக
பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துற ரொம்ப நன்றி அண்ணே. சாலுக்கு பதிலாக ஒரு 100 ரூபா விடுவேன். வடக்குன்னு இறங்கிருச்சு எல்லாமே. ரூபாய் 7 நம்பர் ரூமில் காய போடு. பொன்னாடியை போத்தி கௌரவப்படுத்தி எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன், அவனும் ஒரு படித்த ஒரு பட்டதாரி. அவனும் மிருதங்க வாசிப்பது அவர் எளிதல்ல. பிள்ளையார் சொல்லி போட்டு பாடத்திலிருந்து அத்தனை பாடத்தையும் வாசிக்க வேண்டும். அப்புறம்தான் பாட்டுக்கு வாசிக்க முடியும். இந்த மிருதங்க கலை பெரிய ஒரு கலை. என் அன்பு தம்பி சாதித்துக் கொண்டிருக்கிறான். மணிகண்டன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். மணிகண்டா, வரும்போது நான் கேள்விப்பட்டேன். அந்த மாமனிதரை நானெல்லாம் பார்க்க முடியலை. ஆனால் அவர் புகழை உலகத்தில் உள்ள தமிழ் உறவுகள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாசத்துக்குரிய அன்பு ஐயா 13 ஆண்டுகள் காலமாக முன்பாக இயற்கை எழுதிய ராவண்ணா வள்ளல் பெருந்தகை களஞ்சியத்தேவர், உண்மையிலே புண்ணிய பூமி களஞ்சியத்தேவர். அவருடைய தவப்புதல்வர் வெங்கட்ராமன் தொழிலதிபர் ஐயா மற்றும் திரைப்பட நடிகர் எங்கள் அண்ணன் ஆர்கே சுரேஷ் அண்ணே. வள்ளல் பெருந்தகை களஞ்சியத்தேவர் எல்லாரும் நிறைய சொல்லுவாங்க. எங்கள் அப்பாவுக்கு எங்கள் ஐயாவுக்கெல்லாம் தெரியும் களஞ்சியத்தேவரை. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. நான் கேள்விப்பட்டேன், அப்புறம் தான் அண்ணன்கிட்ட கேட்டு நான் சொன்னேன். ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பலவாத்திய மன்னன் ஒன்றுமே சொல்ல, வீட்டுக்கு ஓடிடு உயிர் பச்சை தர்றேன் ஓடிடு. நம்ம பெரிய புரியுது, இங்கே வந்த எலி மாதிரி எட்டி பார்த்துக்குருவேன். இந்த பொன்னாடைக்கு என்னை என்ன பண்ண பாடுத்திருக்கேன், அதை துண்டை கொடுத்து விடுங்கடா. அதுட்ட சித்திர பொண்டாட்டியை படுத்துற மாதிரி படுத்துற என்ன. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி டேப்பு புகழ். கனியாம டேப்பு அப்படின்னா டேப்படி கார்டில் எப்படி இருக்குமோ அதே போன்று இசையமைக்க. டேப்பே கிழிஞ்சாலும் பேங்கோஸ் பேங்க் அப்படின்றது
வேலை பார்க்கக்கூடிய இடம் பேங்கோசை மட்டும் வைத்து நெளிவை இது பண்ணுகிறான். என் அன்பு தம்பி கௌதம் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அங்கே பார்த்து போங்க.